அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகம் வந்து ஒரு 22 வயது மதிப்பு தக்க ஒரு இளைஞருடைய ஜாதகம் தான் நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்திருந்தாரு. எதிர்காலத்தில் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தை தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு விளக்கறைக்கு எடுத்துட்டு வந்தேன். குருவும் சுக்கிரனும் சமசப்தம பார்வையில் இருப்பாங்க. குரு சுக்கிரன் இணைந்திருந்தாலும் நெருக்கமான டிகிரியில் சமசப்தம பார்வையில் இருந்தாலும் வந்து குருவுடைய காரகத்துவங்கள்லையோ இல்லை சுக்கிரனுடைய காரகத்துவமான காமத்திலேயோ குருவுடைய காரகத்துவமான குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வந்து உயிர் காரகத்துவம் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையினாலும் எல்லாத்துக்கும் இது நடந்துருமானா நடக்காது. எந்த வீடுகளில் இது நடக்குது, அந்த வீடுகளில் யார் யாரை டாமினேட் பண்ணுறா, நட்பு வீட்டில் யார் இருக்கா, பகை வீட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஜாதகத்துக்கு ஜாதகம் வேறுபடும். இது ஒரு பொதுவான விதிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கதை என் மனசை வந்து கவர்ந்த ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு இந்த ஜாதகத்துக்குள்ள போயிடலாம். இது வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து தேவையான ஒரு அட்வைஸாக வந்து நான் பார்க்குறேன். என்னன்னா, ஒரு ராஜா ஊர்வலத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி ஊர்வலத்துக்கு வரும்போது ஒரு சந்தன கட்டை விற்பனை செய்கிற ஒரு ஓனர் வந்து இருக்கிறாரு. ராஜா வந்து அந்த ஓனரை பார்த்த உடனே அவரை தூக்கில் போடணும்னு வந்து அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்து தோணிட்டு இருக்குது. அப்போ மந்திரியை கூப்பிட்டு ராஜா வந்து சொல்கிறாரு, இந்த சந்தன கடைக்காரர் முதலாளியை பார்க்கும்போது இவரை தூக்கில் போடணும், இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து என்னுடைய உள்ளுணர்வு வந்து தோணுது. எதுக்கு அவரை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முன்ன பின்ன நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னு கேட்கும்போது, இருங்க ராஜா நான் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மந்திரி வந்து மாறுவேஷத்தில் போய் சந்தன கடைக்காரர்கிட்ட போய் தொழில் எப்படி போகுது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விசாரிக்கிறாரு. அப்போ வந்து எங்கெங்கே தொழில் போகுது, சந்தன கட்டை வாங்குற அளவுக்கு நம்ம நாட்டில் உள்ள மக்கள்கிட்டலாம் பணம் கிடையாது, இந்த நாட்டோட ராஜா என்னைக்கு செத்தார்னா அவரை எரிக்கிறதுக்காண்டி என்கிட்ட இருந்து சந்தன கட்டை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து மந்திரி நினச்சிக்கிட்டாரு, இந்த மனிதனுடைய இந்த நெகட்டிவுடைய சிந்தனை தான் ராஜாவுக்கு அங்கே பிரதிபலிச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து ராஜாட்ட சொன்னாராம். இது வந்து ஒரு கதை, இப்படி வந்து ஒரு கதை உண்டு. இது என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும். போட்டி இருக்கலாம், போராமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக போராமப்பட்டு ஒரு விஷயத்தில் சாதிக்கவே முடியாது, அடைய முடியாது. கடின உழைப்பு, இலக்க நோக்கி நேர்கொண்ட பார்வையில் வந்து பயணிக்கிறது, டெடிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். போட்டி இருக்கலாம், இந்த இவங்களை விட நம்ம முன்னேறணுங்கிற அந்த போட்டி இருக்கலாம். அது வந்து போராமையாக ஆகிறதோ, அவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அடுத்தவங்களை தரம் தாழ்த்தி பேசுறது நினைக்கிறது, இந்த சிந்தனைகளில் இருந்தாலே வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு அதுதான் முதல் முட்டுக்கட்டை. அதை நம்ம சிந்தனையில இருந்து எப்படி முழுமையாக நீங்கள் அகற்றீங்களோ அப்போ தான் முன்னேற்ற பார்வைக்கான அந்த கதவே திறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ இந்த ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன். வழக்கம் போல் டிகிரி அமைப்புலாம் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் என்ன தொழில் அமைப்புகளில் இருப்பார் அப்படிங்கிறத வந்து ஈஸியாகவே வந்து கெஸ் பண்ண முடியும். புதன் தான் அதிக சுபத்துவம். குருவுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் நெருக்கமான டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரனும் இருக்கிறாருங்களா, அவரும் நட்பு வீட்டில் தானே இருக்கிறாரு அப்படின்னா கூட அந்த சுக்கிரன் கலை சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். தொழில் வந்துட்டிங்கனாலே செவ்வாய் புதன் சனி இந்த 3 பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ணு வேகமாக பார்க்கும். சிம்மம் எப்படி இருக்குது, சிம்மாதிபதி எப்படி இருப்பார் எப்படி பார்க்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சந்திரன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சுக்கிரன் வந்து கடைசியாக தான் பார்ப்போம். ஒரு சுபத்துவமாக இருந்தால் கூட அவர் கலை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறதுனால மெயினாக புதனுடைய துறைகள் தான் இவருக்கு வந்து செட் ஆகும். அதே நேரத்தில் சுக்லபட்சம் துவாதசி திதியில் உள்ள பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்க சந்திரனுடைய நேரடி பார்வையிலேயே இருக்கிறதுனால 2 சுபரோட தொடர்பில் இருக்கிறதுனாலையும், அம்ச வீட்டில் தனுசு வீட்டில் இருக்கிறதுனாலையும் புதனுடைய துறைகளில் இருக்கிறீங்களா, கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், குறிப்பாக வந்து இப்போம்னா சாஃப்ட்வேர் தானே, அதனால சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. சனியும் சுபத்துவம், சனியும் தனி புதனுடைய வீட்டில் தனி புதனுடைய பார்வையில் வளர்பறை சந்திரன் இணைவில் இருக்கிறதுனால புதன் சனி காம்பினேஷனில் சாஃப்ட்வேர் துறையில் ரோபோட்டிக்ஸு, கோடிங்கு, ஆப் டிசைனிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து துறை சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது ரீதியான படிப்புகள் தான் நான் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி துறைகளில் தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். குருதிசை நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் கடன் இருக்குது, கடன் எப்போ அடையும், படிப்புக்கு வாங்கின கடன் தான் மேற்கொண்டு படிக்க முடியுமா வெளிநாடுகளில் போய், குருதிசை எப்படி இருக்கும், சனி திசை எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டார். இவரும் நம்ம குருஜியுடைய ஸ்டூடெண்ட் தான். புதன் வளர்த்துருக்கிறதுனால இவருக்கு ஜோதிடம் நல்லா புரியுது. மிதுனத்தை ராசியாக கொண்ட நபர் வேற இருந்தால் கூட வந்து சனி பார்க்குதே அப்படின்னாலும் சில நுணுக்கமான விஷயங்களில் வந்து அதுக்கு தடை, புரிந்து கொள்ள தடை இருந்தால் கூட ஓரளவு நல்லாவே வந்து ஒரு சராசரி ஜோதிடரை விட வந்து ஜோதிட ஞானம் உள்ள நபராக தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு தசை நடக்குது. குரு 6ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை. 6க்கு 6ல் மறைஞ்சு 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் நட்பு வீட்டில் சுக்கிரனுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான்.
நெகட்டிவ் பெருசாக செஞ்சிட மாட்டார். 6ஆம் இடத்துக்கு 6ல் மறைஞ்சு 3ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால இவருடைய முயற்சிகளை வந்து பழிக்க வைப்பார். நல்ல விதமாக தாங்க இருப்பார். நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி. சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு குருவும், குருவுடைய லக்னங்களுக்கு சுக்கிரனும், மற்றபடி வேற செவ்வாயுடைய லக்னங்களுக்கு புதன், புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து சூரிய சந்திரர்களுக்கு சனி, சனிக்கு சூரிய சந்திரர்கள், இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த கெடுதல் வீடுகள் 6-8 வீடுகளுக்கு மறைஞ்சு இருக்கும்போது அந்த கெடுதலை வந்து அவங்க செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க. அள்ளி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. குரு திசை முடிகிற வரைக்கும் சுமாரான வளர்ச்சி இவருடைய முயற்சி மூலியமா வந்துகிட்டே இருக்கும். அதிகப்படியான வளர்ச்சி சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை. புதனும் சுக்கிரனும் நேரடியாக குருவுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. சனி வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பில் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த பையன் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய ஆளாவாருங்க, பெரிய லெவலுக்கு போவார். குரு திசை கூட பெருசாக கெடுக்காது. வெளிநாடுகளில் போய் படிக்க முடியுமா? 8-12ஆம் இடம் சுபத்துவம் இல்லை, முடியாது, செட்டில் ஆக முடியாது. படிக்கிறதுக்கு வந்து இப்போ கரண்டில் அவருக்கு போய்கிட்டு இருக்கிறது குரு திசையில் கேது புத்தி வரப்போகுது. கேது புத்தியில் தாராளமாக வந்து வெளிநாட்டில் வந்து சர வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால போய் படிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கொடுப்பாரு. நீண்ட காலம் தான் வசிக்க முடியாத ஒழிய படிச்சுட்டு வரக்கூடிய அந்த அமைப்புகளை வந்து குரு வந்து செய்ய தான் செய்வாருங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வரப்போறாரு அப்படின்னு. இப்போ 22 வயசு தான் ஆகுது. குரு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி திசையில இருந்து வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும். எந்த விதத்திலையும் பெரிய நெகட்டிவாக வந்து வாழ்க்கையில சந்திக்க மாட்டார். லக்னத்திலையும் வந்து கேது தான் உட்காந்துருக்காரு. ராகு அமர்றது தான் தப்பு. கேது அமர்றது வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய பாவத்துவத்தை கொடுக்காது. செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் கோப குணம் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் லக்னாதிபதி 5ஆம் இடமான ஒரு இயற்கை சுபர் கோணத்தில் நட்பு வீட்டில் குருவின் தொடர்பில் இருக்கிறது நல்ல அமைப்பு. நான் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்டே சொன்னால அந்த குரு சுக்கிரனுடைய நேரடி தொடர்பில் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவமான காமமோ குருவுடைய காரகத்துவமான உயிர் காரகத்துவமான குழந்தையோ பாதிக்கப்படுமா அப்படின்னா 2 பேருமே நட்பு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது. 2 பேருமே நட்பு வீட்டில் தான் இருக்கிறாங்க. இதே குருவுடைய இணைவில் இருந்தாருன்னா அங்கே குரு நட்பு வீட்டில் இருப்பார், சுக்கிரன் வந்து பகை வீட்டில் இருப்பார். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் வந்து அடிபடும். உயிர் காரகத்துவமான காமம் அடிபட்டு அப்பவும் கூட லக்ஸரியஸான லைஃப்பை வந்து அவர் வந்து பொருள் காரகத்துவத்தை வந்து அவர் வந்து திசையில் கொடுக்க தான் செய்வார். அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். திருமணம் எப்போங்க பண்ணலான்னு கேட்டார். குருஜி ஸ்டூடெண்ட் உங்களுக்குமே தெரியுமே அப்படின்னா, ஆமாங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் தான் பண்ணணும் அப்படின்னாரு. அவ்வளோந்தாங்க, கன்சல்டிங் வந்து முடிஞ்சுது. ஏன்னா ஜோதிடம் புரியாத ஒரு நபர்களுக்கு சொல்கிறத விட புரிஞ்ச நபர்கள் வரும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிதியாக வச்சிட முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இருந்தது. சரின்ட்டு உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.